ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா OnePlus Nord 2 அந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பீட் பண்ணுற வகையில் தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸாக இருக்கட்டும், ஸ்பெக்ஸாக இருக்கட்டும், முழுக்க OnePlus Nord 2 கம்பீட் பண்ணுற வகையில் தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தவறாம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோ ஆரம்பிச்சு. ஸோ குறிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இப்போ ஒரு இஷ்யூ வந்திருக்கதா தெரிய வந்திருக்கா, அதாவது ஒரு ஸ்கிரீன்ல ஒரு இஷ்யூ இருக்கதா தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணியே, நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணி இந்த போஸ்ட்டை நீங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது ஸ்கிரீன் யூனிஃபார்மிட்டி இஷ்யூ ஒரு பர்ன் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது இது பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் போன் எடுத்துக்கோங்க, டிஸ்பிளே எடுத்துக்கோங்க. சம்திங் சிம்பிளா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வச்சு சொல்றேன். சம்திங் நம்மளோட ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளேல ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அது ஸ்கிரீன் டிஸ்பிளே டாப் டு பாட்டம் ஒயிட் கலர் தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு பிளாக் டிஸ்பிளே பிளாக் பேக்ரவுண்ட் கலர் சம்திங் போடுறேன் அப்படிங்கிற டாப் டு பாட்டம் நம்மளோட ஸ்கிரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா பிளாக் கலர்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் A to Z பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஒயிட் கலரில் தான் இருக்கும். அது ஆமாண்டா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, ஸ்மார்ட் ஃபோன்னாலே அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் யூனிஃபார்மிட்டி இஷ்யூ ஆர் பர்ன்ட் ஸ்க்ரீன் இந்த இஷ்யூலாம் வரும். அதாவது நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் எடுத்திருந்தேன், அதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ குறிப்பாக ஒயிட் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தா அங்கங்கே பிளாக் கலரில் பேட்ச் இருக்கும். ஸ்க்ரீன் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மிடில், எட்ஜஸ்ல, டாப்ல, பாட்டம் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல பேச்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கருப்பா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் யூனிஃபார்மிட்டி இஷ்யூ ஒரு பர்ன்ட் ஸ்கிரீன் அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட டே டு டே லைஃப்ல ஒரு சினாரியோ சொல்லணும் அப்படின்னா நாங்கள் டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ ஒரு சில டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிவியில ஒரு சில எட்ஜஸ்லயா இருக்கட்டும், மோஸ்டா அந்த மாதிரி எட்ஜஸ்லாம் ஒரு சில கலர்ஸ் பிளாக் கலரா இருக்கட்டும், ரெயின்போ கலர், எல்லோ கலர், கிரீன் கலர், இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் எல்லாம் நம்மளோட டிவில அங்கங்க எட்ஜஸ்லாம் இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப நேரம் டிவி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ல இருக்க ப்ராப்ளம் தான். அது பெர்மனன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கிடையாது. ரொம்ப டிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் டிவி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி டிவில ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம்னு கிடையாது, டெம்பரரி ப்ராப்ளம். பட் ஸ்மார்ட் போனை யூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மோஸ்ட் ஆஃப் பெர்மனன்ட் ப்ராப்ளமாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அது நீங்க பர்சனல் யூஸ் பண்றதை பொறுத்து. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே இந்த ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு சின்ன ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும் சொல்லிட்டு நம்புறேன். ஸோ குறிப்பா இந்த ப்ராப்ளம், அதாவது ஸ்கிரீன் யூனிஃபார்மிட்டி இஷ்யூ ஒரு பர்ன் டிஸ்பிளே, இந்த இஷ்யூ ரீசெண்டாக Poco F3 GT யூசர் ஒருத்தருக்கு வந்திருக்கதா சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது அவங்களோட டிஸ்பிளே அங்கங்க ஒயிட் கலர் ஸ்கிரீன்லேயே போட்டு அவரோட ரூம்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எடுத்திருக்காரு. அந்த இமேஜ்ல குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்து அங்க அதாவது ஸ்கிரீன்ல ஒரு ஒயிட் கலர் இமேஜ் கொடுத்துருப்பாரு. ஸோ அங்கங்க பார்த்தீங்க அப்படின்னா கணக்கா நம்மளுக்கு தெரியப்பட்டிருக்கும். ஏன்னா அவரோட ரூம்லயும் பார்த்தீங்கன்னா கணக்கா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கும். அதே போல அவரோட ஸ்மார்ட் போனோட பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஸோ அங்கங்க பிளாக் கலர்ல பேச்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த இமேஜ்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா இமேஜ் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்துட்டு இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ், சோஷியல் மீடியா பேஜஸ், அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கதா சொல்லிருக்காங்க. ஸோ அதுதான் ஆரம்பத்திலே சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மோஸ்டா இன்ஸ்டாகிராம்ல தான் அந்த மாதிரி விஷயங்கள் வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நெட் ஆல் ஓவர் த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாலே சரி, ஸ்டேட்டஸ்ல மோஸ்டா நிறைய பேர் இதை பத்தி போட்டுருந்தாங்க, நானும் செக் பார்த்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிளைம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஸ்மார்ட் போனும் இருக்குது, இதெல்லாம் மேனுஃபேக்சரர் இஷ்யூ, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் வந்துருச்சு. அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் பட் இருந்தாலும் அவரால் இந்த ஸ்மார்ட் போனுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. அதாவது அந்த ஸ்மார்ட் போன்ல இருந்த ஒரு மேனுஃபேக்சரர் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சர் பண்ண காலத்துல இருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால அவர் எக்ஸ்சேஞ்ச் கிளைம் பண்ணியிருக்காரு. எக்ஸ்சேஞ்ச் கிளைம் பண்றதுனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் போன்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களோட மேனுஃபேக்சரர் எங்க வாங்கினீங்களோ ஆத்தரைஸ் டீலர்ஸ் எங்கேயாவது வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கால் பண்ணி பிராண்ட் நியூவா வாங்கிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதாவது எக்ஸ்சேஞ்ச் கிளைம்னா அந்த ஸ்மார்ட் போனை கொடுத்து அதே ஸ்மார்ட் போனை இன்னொரு பிராண்ட் நியூ ஸ்மார்ட் போனை வாங்கியிருக்காரு. இல்லை அப்படின்னா உங்களோட நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்மார்ட் போன் வாங்கிருக்கீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட மேனுஃபேக்சர்கிட்டே கொடுத்து இந்த மாதிரி இன்னொரு ஸ்மார்ட் போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா புதுசு இன்னொரு பிராண்ட் நியூ வேற ஒரு மாடலில் கூட வாங்கிக்கலாம். அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்னஸ்ல இருக்கு. இந்த மாதிரி
உங்களோட இந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிளாக் பேர்ன் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் எல்லாம் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் ஏதாவது பண்ணனால்தான் இருக்கும் அப்படிங்கிற போல நினச்சிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களும் நினச்சிருக்காங்க நாங்கள் யூஸ் பண்ணுறது சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் கிடையாது. டோட்டலாக அந்த ஸ்மார்ட் ஃபோனோட மேனுஃபேக்சர் டிஃபெக்டாக நான் பட் 2 இயர்ஸ் கழிச்சு 3 இயர்ஸ் கழிச்சு ஃபோன் வாங்கி 3 இயர்ஸ் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சா கண்டிப்பாக நம்மளோட யூசேஜில் தான் ராங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் டிஸ்பிளே மாற்றினா சரியாயிரும். ஸோ ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டாலும் சரி, சைனீஸ் டிஸ்பிளே போட்டாலும் சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும். எனக்குமே ஆரம்ப காலத்தில் முந்தியெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் அப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிச்சுவேஷனில் நான் ரொம்பவே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் Poco F3 GT யூஸ் பண்ணுறீங்களா, அப்படி யூஸ் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத தவறாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். ஸோ இந்த கேஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் கிளைம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமா சம்திங் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தவறாம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா தவறாம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் சிம்பலை அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.